அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பூஜை வந்து 100 விளக்கு பூஜை. 100 விளக்கு பூஜைன்னா என்னென்னா, குடியை மறக்கிறதுக்காக செய்கிற பூஜை. இந்த குடியை மறக்கிறதுக்கு கயிறு கட்டுறது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பூஜை தான் இது. நாங்கள் நேரடியாக தாயத்தே கட்டுவோம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குடியை மறக்கணுன்ட்டு வேண்டுதல் வச்சு அந்த மனைவியானவளோ அல்லது தாயானவளோ யாரோ ஒருத்தர் காளிக்கிட்ட கோரிக்கையை கட்டி விடுவாங்க. கட்டி விட்டுட்டதுக்கு அப்புறமா இந்த 100 விளக்கு பூஜையை செஞ்சு கொடுப்போம். இந்த 100 விளக்கு பூஜையில் அந்த தட்டில் பாருங்கள், பலகாரங்கள்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பலகாரங்கள்லாம் என்ன அப்படின்னா, அவர் குடிக்கிறவர், குடிக்கு அடிமையானவர் என்னென்ன பலகாரம்லாம் சாப்பிடுவாரோ அதில் இருக்கும். அதை வச்சு தான், அந்த பலகாரங்கள்லாம் வச்சு தான் இந்த பூஜையை பண்ணுறது. இதை வந்து இந்த பலகாரத்தை அவங்க குடிக்கிற மனோபக்குவத்தில் இருக்கக்கூடிய குடிமிக்க மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. சாப்பிட கொடுக்கும் பொழுது அவங்க குடிப்பழக்கத்துலேருந்து விடுபடுவாங்க. எப்படி விடுபடுவாங்கன்னா, ராசிலையோ நட்சத்திரத்துலையோ ஜாதகத்திலையோ பிறப்புப்படியோ அவங்களுக்கு குடிப்பழக்கம் ஏற்படும், இதனால் குடிக்கு அடிமை ஆவாங்க அப்படின்னு எழுதியிருந்தால் அந்த தோஷங்களெல்லாம் விடுபடுறது தான் இந்த பூஜை. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருந்து இவர் சுயநுணைவோட குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்கள மாற்ற முடியாது. அவராக நினச்சா தான் மாற்ற முடியும். அந்த மாதிரி தான் விஷயங்கள். முதல்ல ஜாதகத்தை சரி பார்க்கணும். ஜாதகத்தை சரி பார்த்து 100 விளக்கு பூஜை பண்ணலாமா இல்லையான்னு பார்க்கணும். 100 விளக்கு பூஜை பண்ணால் நடக்கும் அப்படின்னா இது பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் இந்த பூஜை. அதுதான் இன்றைக்கி பார்க்குறீங்க. உங்களோட நான் பறந்துக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.